ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகிறோம் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக சம்மர் பயங்கரமாக வெயில் அடிக்கி எல் நினோங்கிற அந்த வெதர் கேள்விப்பட்டிங்களா? வெயில் ரொம்ப அடிக்குது. நிறைய ஊர்லலாம் வெயில் அப்படியே தார்லாம் உருகுது. பிளாஸ்டிக்லாம் தன்னாலே இது பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்க்குறேன். உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பயங்கரமாக இருக்குது. என் காம்பேக்ட் பவுடரே உருகி ஓடுதுன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வெயில் இங்கே அடிக்குன்னு. ஆனால் அதே அளவுக்கு காற்றும் இங்கே அடிக்குது. குற்றால சீசன்னால் காற்று நிறைய அடிக்குது பார்த்துக்காங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து மாவு மில்லுக்கு போகணுன்ட்டு கோதுமை திரிக்கிறதுக்காக மாவு மில்லு போயிருந்தேன். ஸோ எங்கள் ஊரில் மாவு மில் ஒரு பழைய கட்டடத்தில் தான் இருக்கும். ஸோ அது அந்த மாவு மில். அதுக்கப்புறம் நான் ஏடிஎம் போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு மாத்திரை கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மாத்திரை மட்டும் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சில திங்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். பாருங்கள், இப்போல்லாம் பெட்டில் உட்கார்றது கூட கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி உருண்டுக்கிட்டு வந்து உட்கார்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் கடைக்கு போனேன் இல்லையா, ஸோ உங்கள்கிட்ட வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ஃப்ளார் தான். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப ரேட் கம்மி. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நீங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம். என்கிட்ட அதர் டிஸ்ட்ரிக்ட்னா 100 ருபீஸ் ஆகும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நார்மல் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி இதில் தான் செஞ்சுருக்காங்க. ஒரு மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் கிடையாது, ஒரு மாதிரி துணியில் செஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ பார்க்க அழகாக இருக்குது. நம்ம எப்படி வச்சுக்கலாம் தலையில் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வச்சு காமிக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி கேர்பின் எடுத்து கூட நம்ம அப்படி குத்திக்கலாம். ஏதாட்டும் சூட் போகிறோம் இல்லை நம்ம வந்து ஏதாட்டும் ஃபங்க்ஷன் போனோன்னா நைட்டெல்லாம் வச்சிங்கன்னா யாருக்குமே தெரியாது, பூன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பூ அழகாக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதனால தான் அந்த ஃபேன்சி ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புதுக்கோட்டைனா நான் 50 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நான் 100 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு முழம் போய் எவ்வளோ தெரியுமா? 1500 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஷீட்டில் செஞ்சுருப்பாங்க. சிலர் வந்து ஃபோம் ஷீட்டில் செஞ்சுருப்பாங்க, சிலர் வந்து வேறு எதாவது டிஷ்யூ பேப்பரில் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி கிளாத்தில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன். நான் கவரில் தான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்டாப்லர் பின் நம்மளுக்கு எப்போவும் தேவைப்படும். கங்காருலேருந்து ஸ்டாப்லர் பின் 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கார்பன் பேப்பர் அடிக்கடி தேவைப்படுறதுனால கார்பன் பேப்பர் ஒரு 5 பேப்பர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபைல் வாங்கியிருக்கேன். ஃபைல் வந்து 2 வேரியண்ட்டில் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி மெர்மைண்ட் தீமில் இருக்குது. இந்த பாப்பா மெர்மைண்ட் கடற்கன்னி அதில் ஒரு ஃபைலும். இந்த ஃபைல்லாம் 20 ருபீஸ். இது 10 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ 10 ருபீஸ்க்கு ரொம்ப தின்னாக இருக்குது. அதனால் கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் இந்த ஃபைலு இது ஒரு 2 செட்டு வாங்கியிருந்தேன். 2 பீஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் பாருங்கள். இது வந்து யூனிகார்ன் தீமில் இருக்குது. இந்த ஃபைல் வந்து 3 பீஸ் வாங்கியிருந்தேன். ஸோ 5 ஃபைல் வாங்கியிருந்தேன். ஓகே, இவ்வளோ தான் நான் கடைக்கு போனதில் வாங்கினது. அடுத்தது நம்ம வீடியோவை அப்படி கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஊருக்கு வந்தால் வீட்டில் உள்ள டயட் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ரைஸு, மீன் குழம்பு, 2 மீன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜீஸு இவெல்லாம் வச்சு சாப்பிட்டா இலை மஸ்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் இங்கே வந்து வாழை மரம்லாம் இருக்குல்ல, அதனால் இலை கண்டிப்பாக வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டிலே வாழை மரம் இருக்கிறனால நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பெட்ஷீட் 2 வந்து காய போட்டிருந்தேன். ஸோ அதை மடிச்சிடலாம் அப்படின்ட்டு மடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் பெட்ஷீட்டுன்னு நான் வந்து நம்ம பிக் பஜார் இருக்கு இல்லையா, ரிலையன்ஸ் இதில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பெட்ஷீட்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் பெட்ஷீட், அதாவது கைத்தறி பெட்ஷீட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பெட்ஷீட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பெட் ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை அப்படின்னா மேலே போத்திக்கவும் செஞ்சுக்கலாம். அந்தளவு ஒரு திக்கான பெட்ஷீட் நிறைய நாளைக்கு வரும். கலர் வந்து இது வந்து சாண்டல் கலர், அதுமாதிரி நிறைய கலரில் இருக்கும். நான் ஏற்கனவே ஒன்று விரிச்சிருக்கேன் பாருங்கள் கீழே, அதுவுமே இந்த ஹேண்ட்லூம் பெட்ஷீட்டு தான். ஸோ இதில் டபுள் பெட்ஷீட், சிங்கிள் பெட்ஷீட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டபுள் வந்து 399 கொடுப்பாங்க, சிங்கிள் வந்து 249 கொடுப்பாங்க. இதுதான் ரிலையன்ஸ் ப்ரைஸு. மற்ற பெட்ஷீட்லாம் வாங்கினீங்க அப்படின்னா, பெட் ஸ்ப்ரெட்லாம் அந்த ஆன்லைனில் நான் நிறைய முந்தி வாங்கினேன். அதெல்லாம் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து ஒன்று கலர் போயிடுது, இல்லைனா அது வந்து அப்படியே ஃபெய்ட் அவுட் ஆகிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அந்த கிழிஞ்சிருது, இல்லைன்னா பிசுறு பிசுறாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த பெட்ஷீட்டே வேஸ்ட் ஆயிடுது. இதுவுமே கம்மி ப்ரைஸ்க்கு தான் இந்த பெட்ஷீட் கிடைக்குது. ஸோ அதனால் இதை வாங்கி இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பெட்ஷீட்ஸ்லாம் கலருமே ரொம்ப அழகாக இருக்குது. ஈஸி வாஷபிள் தான். அதனால் இது 2 வந்து நான் துவைச்சிருக்கேன். என்கிட்ட நிறைய இருக்குது. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6-7 பெட்ஷீட் இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது. நான் இப்போதைக்கு 2 துவைச்சி வச்சு மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எடுக்க தான் கிளம்பணும். ஏன்னா நான் கொஞ்சம் நைட்டீஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த பழைய நான் காயப்பட்ட ட்ரெஸ் எடுத்தால் தான் இடம் இருக்கும். ஸோ ஒரு 5 நைட்டி வந்து ஊற வச்சுருக்கேன். ஊரில் கூட நான் இவ்வளோ இது துவைக்க மாட்டேன். இங்கே வந்து எனக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு குமிஞ்சு கிடக்கு. இங்கே வர்றப்பெல்லாம் துவைக்கிறதே இல்லை. அதனால் ட்ரெஸ் குமிஞ்சு இருக்குது. சரி போய் காயப்பட்ட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிருக்கேன். பார்த்திங்களா, இது மதியம் ஒரு 2 மணி இருக்கும். இந்த காற்று பாருங்கள் எப்படி அடிக்குது அப்படின்ட்டு. பயங்கர காற்று அடிக்குது. ஏன்னு தெரியுமா, குற்றால சீசன் இல்லையா, அதனால் எங்கள் ஊரில் காற்று பயங்கரமாக அடிக்குது. ஸோ நான் போட்ட ட்ரெஸ்ஸையே அவ்வளோத்தையும் குழகன்னு குழப்பி வச்சுருக்கேன். இத்தனைக்கும் நான் வந்து கிளிப் போட்டு தான் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து நல்லா உதறிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா மடித்து நம்ம வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய ட்ரெஸ்ஸு நான் ஊர்லேருந்து போட்டுட்டு வருவேன்னா அதை அப்படியே வந்து கழட்டி போட்டுறது, அதுக்கப்புறம் துவைக்கிறதே இல்லை. எனக்கு லீவு 2 நாள் 1 நாள் இருக்கிறனால நான் அந்தளவு எனக்கு வந்து துவைக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் துவைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதை அப்படியே நான் வந்து மடித்து வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். மறக்காமல் லைக்